Hello students, welcome back. Economics easy to win. Class 10 Economics content. So unit 4ல நம்ம கான்செப்டை பார்த்துட்டு இருக்கோம், கவர்மெண்ட் அண்ட் டேக்ஸஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் why taxes, வரி ஏன் கட்டப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஸோ பார்க்காதவங்க யூடியூப் சேனல் எக்கனாமிக்ஸ் ஈஸி டு வின் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள், ஓகேவா? ஸோ இன் திஸ் வீடியோ வி ஹேவ் டு மூவ் நியூ டாபிக்ஸ். வாங்க பார்க்கலாம். ஸோ நியூ டாபிக்ஸில் பொறுத்த வரைக்கும் டேக்ஸஸை ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து டைரக்ட் டேக்ஸு, இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ்னால் நேர்முக வரி, இன்டைரக்ட்னா மறைமுக வரி அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு டைரக்ட் டேக்ஸ். ஸோ டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். So a tax imposed on an individual or organization. A tax imposed on an individual or organization which is paid directly. So that is we are called them as direct tax. So direct taxes na enadana நேர்முக வரி என்பது ஒரு தனி நபர், அது இண்டிவிஜுவலாக இருக்கலாம் அல்லது ஒரு அமைப்பு, ஒரு நிறுவனமாக கூட இருக்கலாம். ஸோ அவங்க மீது நேரடியாக விதிக்கப்படுகிற வரியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டைரக்ட் டேக்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். டைரக்ட் டேக்ஸ்னா ஓகேவா? நெக்ஸ்ட்டு, த பர்டன் ஆஃப் எ டைரக்ட் டேக்ஸ் cannot be shifted to others. The burden of a direct tax cannot be shifted to others. அதாவது நேர்முக வரி. ஸோ நேர்முக வரியை பொறுத்த வரைக்கும் மற்றவர் மீது மாற்ற முடியாது. ஸோ cannot be shifted to others. டைரக்ட் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் யார் மீது விதிக்கப்படுகிறதோ அவங்க தான் வந்து என்ன பண்ணணும், வரியை செலுத்தணும். ஸோ அதை வந்து மற்றவர்கள் மீது சுமத்தவே முடியாது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒன் ஆஃப் த டெஃபினிஷன்ஸ், ஜேஎஸ் மில். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன், ஜேஎஸ் மில். ஸோ இவர் வந்து ஜேஎஸ் மில் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட். ஸோ ஜேஎஸ் மில். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த டைரக்ட் டேக்ஸை பற்றி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜேஎஸ் மில் டிஃபைன்ஸ் எ டைரக்ட் டேக்ஸ் ஆஸ் ஒன் விச் இஸ் டிமாண்டட் ஃப்ரம் த வெரி பர்சன்ஸ் ஹூ இட் இஸ் இன்டென்டட் ஆர் டிசையர் ஷுட் பே இட். இதில் முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன்ஸில் விதி, அதாவது வரி இருக்கு இல்லையா? ஸோ வரியை பொறுத்த வரைக்கும் யார் மீது விதிக்கப்பட்டதோ அவங்க தான் என்ன பண்ணணும், அந்த வரியை செலுத்தணும். ஸோ வரி செலுத்துபவரே இட் இஸ் இன்டென்ட் ஆர் டிசைர் ஷுட் பே இட். ஸோ வரி செலுத்துபவரே வரி சுமையை ஏற்க வேண்டும். டிமாண்டட் ஃப்ரம் த வெரி பர்சன்ஸ் ஹூ இட் இஸ் இன்டென்ட் ஆர் டிசைர் ஷுட் பே இட். ஸோ யார் மீது வரி விதிக்கப்படுகிறதோ அது ஒரு டைரக்ட் டேக்ஸ், அவரே அந்த வரியை வந்து செலுத்த வேண்டும். அந்த வரி செலுத்துபவர் இருக்கார் இல்லையா? ஸோ டைரக்டு, ஸோ அந்த வரி சுமையை அவர் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஸோ ஏற்க வேண்டும் அப்படின்றாங்க. ஸோ இதை யார் சொன்ன டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ் மில். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டிஃபைன் டைரக்ட் டேக்ஸ் அக்கார்டிங் டு ஜேஎஸ் மில் அப்படின்ட்டு ஒரு கொஷின் 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த டெஃபினேஷன் எழுதணும். ஸோ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ் மில் டிஃபைன்ஸ் எ டைரக்ட் டேக்ஸ் ஆஸ் ஒன் விச் இஸ் டிமாண்டட் ஃப்ரம் த வெரி பர்சன்ஸ் ஹூ இட் இஸ் இன்டென்ட் ஆர் டிசையர் ஷுட் பே இட். ஸோ இதுதான் வந்து என்னது டைரக்ட் டேக்ஸ். இதில் வந்து சம் ஆஃப் த டைரக்ட் டேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸு கொடுத்துருக்கோம். என்னென்ன டைரக்ட் டேக்ஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் டைரக்ட் டேக்ஸஸ் ஆர் இன்கம் டேக்ஸ். ஸோ தெரியும் நினைக்கிறேன், இன்கம் டேக்ஸ். ஸோ இன்கம் அப்படின்றது வருமான வரி. வெல்த் டேக்ஸ், வெல்த்னா சொத்து வரி, சொத்து அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், சொத்து வரி. அண்டு கார்ப்பரேஷன் டேக்ஸ். ஸோ கார்ப்பரேஷன் என்னது, நிறுவனம், இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த மாதிரி கார்ப்பரேஷன் நிறுவனங்கள், ஸோ அதோடைய வரி. ஸோ இது எல்லாமே என்னது டைரக்ட் டேக்ஸஸ். ஸோ இப்போ 2 மார்க்கில் கொஷின்ஸ் கேட்கலாம். கிவ் அண்ட் 1 or 2 examples of direct
டேக்ஸஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எழுதணும். என்னென்னது? இன்கம் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ் அண்ட் கார்ப்பரேஷன் டேக்ஸ். ஸோ டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன அப்படின்றத பாயிண்ட்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா, டைரக்ட் டேக்ஸஸோடைய எக்ஸாம்பிள்ஸ். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னது? இன்கம் டேக்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸ்னால் என்ன? ஸோ அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வருமான வரி. ஸோ வருமான வரி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எஸ், இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் இஸ் த மோஸ்ட் common and most important tax levied on an individual in India. ஸோ வருமான வரி இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் விதிக்கப்படுகின்ற நேர்முக வரி முறையில் இது வந்து ஒரு முக்கியமானது, அதாவது மிக முக்கியமான வரி அப்படின்றாங்க. எது? இன்கம் டேக்ஸ். இட் இஸ் சார்ஜ்டு டைரக்ட்லி பேஸ்ட் ஆன் த இன்கம் ஆஃப் எ பர்சன். இந்த வரி பொறுத்த வரைக்கும் விதிக்கப்படுகிற இந்த வருமான வரி பொறுத்த வரைக்கும் நேர்முகம், ஒரு தனிநபர் பெறுகின்ற வருமானத்திலிருந்து அடிப்படையில் விதிக்கப்படுகிற ஒரு வரியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? என்னது? வருமான வரி அப்படின்றாங்க. The rate at which it is charged varies depending on the level of income. ஸோ இதில் விதிக்கக்கூடிய வரி பொறுத்த வரைக்கும் சதவீதம், அதாவது விகிதம் வசூலிக்கப்படும் அந்த இன்கம் டேக்ஸில் பொறுத்த வரைக்கும் ரேட் சார்ஜ்டு வேரியஸ். வருமானம் பெறுறாங்க இல்லையா, ஸோ வருமானம் எல்லோரும் ஒரே மாதிரியான வருமானம் பெறுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்க இல்லை இல்லையா, ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்றவாறு ரேட் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் மாறுபடுகிறது அப்படின்றாங்க. த ரேட் அட் விச் இட் இஸ் சார்ஜ்டு வேரியஸ் டிபெண்டிங் ஆன் த லெவல் ஆஃப் இன்கம். ஸோ டிபெண்டிங் ஆன் த லெவல் ஆஃப் இன்கம், வருமானம் பெறதை பொறுத்து வரியை வந்து மாறுபடக்கூடியது அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இன்கம் டேக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். த நெக்ஸ்ட்டு கார்ப்பரேட் டேக்ஸ், அதாவது கார்ப்பரேஷன் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. கார்ப்பரேஷன் டேக்ஸ் பார்த்தோமா இல்லையா? ஸோ அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கார்ப்பரேஷன் டேக்ஸ், நிறுவன வரி. திஸ் டேக்ஸ் இஸ் levied on companies that exist as separate entities from the shareholders. ஸோ இந்த வரி பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்கள், ஷேர்ஸ் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, யார் இருக்கா? கம்பெனிஸில் ஷேர் ஹோல்டர்ஸாக இருப்பாங்க, பங்குதாரர்கள். ஸோ அந்த தனி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நிறுவனங்களுக்காக விதிக்கப்படுகிற ஒரு வரியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கார்ப்பரேட் டேக்ஸ். இட் இஸ் சார்ஜ்டு ஆன் ராயலிட்டிஸ். ஸோ ராயலிட்டிஸ், ராயல் ஃபேமிலி கேள்விப்பட்டிருப்பீங்க, ராயலிட்டிஸ். இன்ட்ரெஸ்ட் கெயின்ஸ் ஃப்ரம் சேல் ஆஃப் கேபிட்டல் அசெட் லொக்கேட்டட் இன் இந்தியா. ஸோ இந்த வரி பொறுத்த வரைக்கும் கார்ப்பரேட் டேக்ஸில் பொறுத்த வரைக்கும் சிறப்பு உரிமைகள் இருக்கும், ராயலிட்டிஸ். இன்ட்ரெஸ்ட் கெயின்ஸ் ஃப்ரம் சேல் ஆஃப் கேபிட்டல் அசெட். ஸோ விற்பனை, சொத்துக்கள்லேருந்து விற்பனை செய்கிறாங்க இல்லையா, ஸோ அதுலேருந்து வரும் வட்டி, லாபம், இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுலேருந்து வட்டி கிடைக்கக்கூடிய லாபங்கள். ஸோ அதுவும் தான் லொக்கேட்டட் இந்தியா. அண்டு ஃபீஸ் ஃபார் ஏ டெக்னிக்கல் சர்வீசஸ் அண்ட் டிவிடெண்ட். அதே போல் டெக்னிக்கல் சர்வீசஸ், தொழில்நுட்ப சேவைகள், அண்ட் தென் டிவிடெண்ட், ஈவுத்தொகை. ஸோ இந்த மாதிரியான கட்டணங்கள் எல்லாமே இருந்து கார்ப்பரேட் டேக்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது வரி பொறுத்த வரைக்கும், கார்ப்பரேட் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னது? வெளிநாட்டு நிறுவனங்கள் பெரும் வருமானத்தின் மீது விதிக்கப்படுகிறது. வெளிநாட்டில் இருக்கிற நிறுவனங்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய வருமானம் பெறுவாங்க. ஸோ அதில் விதிக்கப்படுகிற ஒரு விதி கார்ப்பரேட் டேக்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கார்ப்பரேட் டேக்ஸ். ஓகே, கார்ப்பரேட் டேக்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. ரைட், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளானது டாபிக். ஸோ இன்கம் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ கார்ப்பரேட் டேக்ஸ் அதுக்கடுத்தது பார்த்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் டேக்ஸில் வருமானம், அதாவது இன்கம் லெஃப்ட் சைடில் பாருங்கள், லெஸ் தேன் ₹50 crores, அதாவது 50 கோடிக்குள், லெஸ் தேன். ஓகேவா? ஸோ இந்திய கம்பெனி வந்து எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25%. இதுவே ஃபாரின் கம்பெனிஸாக இருந்ததுன்னா 40%. அதாவது மோர் தேன் ₹50 crores அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் 30%, அண்ட் தென் ஃபாரின் கம்பெனிஸ் 40% இது பே பண்ணணும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கார்ப்பரேட்
டேக்ஸ். ஸோ இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டைரக்ட் டேக்ஸில் முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். அடுத்தது வெல்த் டேக்ஸ். ஸோ வெல்த் டேக்ஸ் அப்படின்றது சொத்து வரி, இல்லைனா வெல்த்னா என்னது, செல்வம் அப்படி சொல்லலாம், செல்வ வரி. ஸோ இது கூட சொல்லலாம். ஓகேவா? வெல்த் டேக்ஸ். Wealth tax is charged on the benefits derived from property ownership. ஸோ சொத்து வரி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு தனது சொத்திலிருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்காக, ஸோ பெனிஃபிட்ஸ் இருக்கு இல்லையா, derived from the property ownership. ஸோ அந்த சொத்துக்காக உரிமை கொண்டாடுறாங்க இல்லையா, ஸோ அதுக்காக விதிக்கப்படுகிறது. derived from property ownership, wealth tax, சொத்து வரி. ஸோ சொத்துலேருந்து பெறப்படுகிற நன்மைகளுக்கு, ஸோ அப்படிப்பட்ட பெறப்படுகிற அந்த நன்மைகள் மூலியமாக விதிக்கப்படுகிற ஒரு வரியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வெல்த் டேக்ஸ். The same property will be taxed every year on its current market value. இதில் முக்கியமாக பார்க்கலாம் நீங்கள், இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் எவ்ரி இயர் என்ன பண்ணணும், அந்த சொத்து வரி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ பே பண்ணணுமோ அதுக்கு ஏற்றவாறு என்ன பண்ணணும், டேக்ஸை பே பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை இங்கே தெரிஞ்சுக்கிறோம். The same property will be taxed every year on its current market value. The tax is levied on the individual and companies alike. ஸோ இது வந்து வரி, இந்த வரியை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது தனிநபர்களாக இருக்கலாம் அல்லது நிறுவனங்கள் மீதும் விதிக்கப்படுகிற ஒரு வரியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வெல்த் டேக்ஸ். ஸோ சொத்து வரி அப்படின்றது தான் ஒரு முக்கியமான டாபிக். என்னது, டைரக்ட் டேக்ஸில் ஒரு முக்கியமான வரி. ஸோ இதெல்லாமே என்ன பார்த்தோம், டைரக்ட் டேக்ஸோடைய கான்செப்டில் என்னென்ன பார்த்தோம், இன்கம் டேக்ஸ், கார்ப்பரேட் டேக்ஸ் அண்ட் வெல்த் டேக்ஸ். நெக்ஸ்ட் வி ஹேவ் டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன் இந்தியா, இன்கம் டேக்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் 1860 பை சர் ஜாம்ஸ் வில்சன் in order to meet the losses sustained by the government on account of the Mutiny of 1857. அதாவது இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இன்கம் டேக்ஸை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத 1860 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆங்கிலேயர் ஆட்சியில் சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படின்ற அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார் இன்கம் டேக்ஸ். ஸோ அவருடைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு இழப்பு ஏற்பட்டிருக்கு வருமானத்தில். ஸோ அவங்களுடைய அரசாங்கம், பிரிட்டிஷ் அரசாங்கத்தில். ஸோ அந்த டைமில் சில 1857 வெரி முக்கியமான ஒரு 1857 த கிரேட் ரிவோல்ட், ஒரு முனிட்டி, புரட்சி ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால, ஸோ அதனால் இன்கம் டேக்ஸை ஏற்படுத்தியிருக்கார். 1860 இந்தியாவில் யார் இன்கம் டேக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர் ஜேம்ஸ் வில்சன். ஸோ இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இன் இந்தியா, taxes are collected by all the 3 tiers of government. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 அடுக்குகளாக பிரிக்கப்படுகிறது. வரியை பொறுத்த வரைக்கும் 3 அடுக்குகளாக அடுக்கப்பட்ட அதிலிருந்து வரியை வசூலிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. There are taxes that can be easily collected by the union government. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டேக்ஸ் ஈஸியாக, கொஞ்சம் ஈஸியாக எளிதாக வசூலிக்கப்படக்கூடிய ஒரு எந்த அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட். இன் இந்தியா, ஆல்மோஸ்ட் ஆல் த டைரக்ட் டேக்ஸஸ் ஆர் கலெக்டட் பை த யூனியன் கவர்மெண்ட். ஸோ நேரடி வரியை பொறுத்த வரைக்கும் யார் வரி வசூலிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட். ஆல்மோஸ்ட் ஆல் த டைரக்ட் டேக்ஸஸ். Taxes on goods and services are collected by both union and state government. சில வரிகள் பொறுத்த வரைக்கும் கலெக்டட் போத் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஒரு சில பொருட்கள், அதாவது பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரிகை வந்து ரெண்டு அரசாங்கமும், அது என்ன அரசாங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட் ஒன்று, ஸ்டேட் கவர்மெண்ட், இவங்க மூலிமா கலெக்ட் பண்ணுறாங்க. The taxes on properties are collected by local governments. ஸோ இதில் வந்து சொத்துக்களுக்கான வரி இருக்கு இல்லையா, அது யார், எந்த அரசாங்கம், லோக்கல் கவர்மெண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ 3 பார்த்துருக்கோம், யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட் இல்லையா. ஸோ யூனியன், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு யூனியன் கவர்மெண்ட் பார்த்தோம், யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே பார்த்தோம். அதுக்கு அடுத்தது லோக்கல் கவர்மெண்ட். ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம்.
Next, in India we collect more tax revenue through indirect taxes than through direct taxes. ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நேரடி வரியை விட மறைமுக வரி மூலமாக என்ன பண்ணுறாங்க, அதிக வருவாய் கிடைக்குது, வசூலிக்கப்படுகிறது. அதாவது இன்டைரக்ட் டேக்ஸ் நிறைய வரியை வந்து வசூலிக்கப்படுகிறாங்க அப்படின்றாங்க. த மேஜர் இன்டைரக்ட் டேக்ஸஸ் இன் இந்தியா ஆர் கஸ்டம்ஸ் டியூட்டி அண்ட் ஜிஎஸ்டி. இதில் முக்கியமாக இன்டைரக்ட் டேக்ஸஸில் நம்ம அடுத்த டாப்பிக்கில் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்டைரக்ட் டேக்ஸஸ் தான். ஸோ அதில் வந்து முக்கியமாக கஸ்டம் டியூட்டி அண்டு ஜிஎஸ்டி. கஸ்டம் டியூட்டினா சுங்க வரி, அண்ட் தென் ஜிஎஸ்டி.